ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அகம்புரம் 360. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாங்கள் ஆத்தூர்லேருந்து ஏற்காடு போன ட்ரிப் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆத்தூர் சேலம் பைபாஸ்லேருந்து வாழப்பாடி குப்பனூர் வழியாக தான் நாங்கள் ஏற்காடு போனோம். ஸோ ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட் இருக்குது சேலம்லேருந்து. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண ரூட் வந்து பார்த்திங்கன்னா குப்பனூர் ரூட்டு. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் ஆத்தூர் மெயின் ரோட்டில் இருந்து அயோத்தியாப்பட்டினம் வழியாக அந்த குப்பனூர் ரூட்டை வந்து நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் டு ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து நம்ம சேலம்லேருந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த கோரிமேடு ரூட் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த அயோத்தியாப்பட்டினம் ரூட் வந்து எடுத்தோம். ஆத்தூர்லேருந்து நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தான் வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு முன்னாடியே வெஹிக்கிள் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் கூட வந்து அந்த காற்று வந்து ரொம்பவே நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. நான் வந்து இப்போ தாங்க ஏற்காடு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு நம்ம கண்களுக்கு ஒரு விருந்தாவே அமையுதுன்னு சொல்லலாம். ஏழைகளோட ஊட்டின்னு அழைக்கப்படுற இந்த ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான சேர்வராயன் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 1623 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஏற்காடு. 19ஆம் நூற்றாண்டுல சேலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் இந்த ஏற்காடை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அங்க அவங்க காஃபி, ஆப்பிள் போன்ற பயிர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா 20 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குப்பனூர் வழியாக வந்திருக்கிறதுனால இந்த பக்கமுமே ரோடு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சேஃப்டி வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப ஹேர்பின் பென்ஸாக இல்லாமல் நார்மலாக நம்ம ஈஸியாக கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மேலே ஏற ஏற நல்ல ஒரு சில்னஸை நம்மளால் உணர முடிஞ்சது. ஏற்காடுல சுற்றி பார்க்கறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கிறதுனால எல்லா வருஷமுமே பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றதா தான் சொல்லப்படுது. இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நல்ல ஒரு மலைகளுக்கு நடுவில் பயணிக்கிறப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஹில் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாகவே வர்றது நல்லது. ஆல்ரெடி வந்து ரோட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருந்தால் கூட ஆல்ரெடி நம்ம ட்ரைவ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சில இடங்களில் வளையிறப்போ மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸ்லலாம் வந்து நல்லா மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்களும் வந்து நம்ம மேலே ரீச் ஆக ஆக குட்டி குட்டி கிராமங்களும் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் கிராசிங் போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பொறுமையாக போகிறதே ரொம்ப நல்லது.
இல்லை ஒரு 20 கிலோமீட்டர்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய மரங்கள் வந்து இருக்க ஆரம்பிச்சது. வெயிலும் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. போகிற வழிகளில் பார்த்திங்கன்னா நிறைய காஃபி மரங்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த கிராமங்கள் தாண்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 ரூட்டாக வந்து பிரியுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிறது தான். ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்ட் வரும், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் வழியும் வந்து தனியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டோம். மேலே போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல்ஸில் ரெசார்ட்ஸ் நேம்லாம் இருந்தது, அந்த பக்கம் போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு பெரிய பெரிய மரங்களை வந்து நடுவில் போகிறது வந்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் ரீச் ஆகிறப்போ ஒரு 9:30 இருக்கும் ஏற்காடு வர்றதுக்கு. ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா 2-3 டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த ரூட்டில் இருந்தது. ஸோ நல்லா வந்து சில்னஸ் வந்து இருந்ததுனால ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸை விசிட் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது. காலை நேரம் அப்படிங்கிறதுனால இங்கே பனி வந்து அதிகமாக படர்ந்துருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் நாங்கள் வந்து ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஊர்கிட்ட வந்தோடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வியூ வந்து நாங்கள் நின்று பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ஸோ ஏற்காடு ஊருக்குள்ளே வந்தவுடனே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மெயினாக வெஜ் ஹோட்டல் தான் வந்து பார்த்தோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை த பஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை பார்க் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இந்த ஸ்கை பார்க் போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் சீக்கிரமாகவே கிளம்புனதுனாலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம பசியாக இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் வந்து இருந்தது. இது வந்து நியர்பை லேக் தான் வந்து இந்த ரோடு வந்து வந்தது. ஸோ இந்த லேக் பக்கத்தில் இந்த ரோட்டில் வந்து மலர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு போயிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடங்கள் வந்து ஒன் டேயில் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.